ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான மே மாதம் என்ன மாதிரியான பலன்களையெல்லாம் ரிஷபராசினியர்களுக்கு கொடுக்க இருக்குது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக ஒவ்வொரு மாதமானது பிறக்கும் பொழுதும் அந்த மாதத்தோடு சேர்த்து நமக்கு பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளும் பிறக்குது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த மாதத்தில் மாற்றங்கள் நமக்கு ஏற்படுமா அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு எல்லாரும் இருக்கிறோம். ஸோ அப்படி நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய கிரகங்கள் தாங்க. அதாவது வருடாந்திர கிரகங்கள் அப்படின்றதும் இருக்குது, மாதாந்திர கிரகங்கள் அப்படின்றதும் இருக்குது. இதில் வருடாந்திர கிரகங்கள் சொல்லப்படக்கூடியது ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கக்கூடியது அப்படின்னா சனி பகவான் தாங்க. சனி பயிற்சி சுமார் இவர் மட்டும்தான் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை ராசியை மாற்றுறாரு. அதை தாண்டி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேதுவினுடைய பயிற்சி, இவங்க 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் மாறுவாங்க. ஸோ இந்த 2 கிரகங்களுடைய பயிற்சியுமே ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. அதாவது மார்ச் மாதம் சனி பகவானும், ஏப்ரல் மாதத்தில் ராகு கேது பயிற்சியும் முடிஞ்சிருச்சு. இப்போ இனி வரக்கூடிய இந்த மே மாதத்தில் என்ன மாதிரியான பயிற்சி இருக்குது அப்படின்னா குரு பயிற்சி தாங்க. குரு பலன் உங்களுக்கு எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் இந்த ஒரு வருட காலங்கள் அப்படின்றத தீர்மானிக்கப்படுது. சொல்லப்போனால் இதை தவிர தாண்டி உங்களுக்கு மாதாந்திர கிரகங்கள் அப்படின்றதும் இருக்குது. அந்த கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, எந்த ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு நம்ம எந்த ஒரு பலனையும் தீர்மானிக்க முடியாது. ஸோ எல்லா கிரகங்களும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தாண்டி உங்களுடைய லக்கணம் எப்படி இருக்குது, தசாபுத்தி என்னவா இருக்குது, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத பொறுத்தும் பலன்களானது மாறுபாடடையும். ஸோ அதனால் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குது, பொதுவான பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய கிரக மாற்றங்களாக இருக்கிற ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சியை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு மாற்றங்களானது நீங்கள் பார்க்க போகிறீங்க. சொல்லப்போனால் இந்த டைமில் மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு அதிரடியாக ரொம்ப அதிர்ஷ்டங்களை எல்லாம் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா 4ஆம் அதிபதி உச்சம் பெற போகிறாரு. 4ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் உச்சம் அடைகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் சுகபோகமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள், முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த மாதத்தில் வண்டி வாகனத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் இருக்குது. ஸோ வண்டி வச்சுருக்கக்கூடியவங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகச்சிறப்பான பலன்களை பார்ப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேலையெல்லாம் அதிகமாகவே இருக்கும். ஸோ நல்ல ஒரு இன்கமும் கிடைக்க போகுது. இந்த டைமில் உங்களுடைய தந்தை இல்லைனா தந்தை வழி உறவுகளால் நல்ல ஒரு பலன் நடக்கும். ஸோ அவங்க மூலியமாக உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு வகையில் பரிசுகள் கூட கிடைக்கும். இந்த டைமில் உங்களுடைய குழந்தைகள் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகளானது நடக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது பெருக ஆரம்பிக்கும். சனி பகவான் பார்த்திங்கன்னா 11வது இடத்துல இந்த மாதம் இருக்கிறதுனால ஏற்கனவே நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நல்ல பலன்கள் ஏற்கனவே வர தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தற்போது ராகு 10வது இடத்துக்கு வருவது அப்படிங்கிறது இன்னுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு. அதாவது உங்கள் லைஃப்பை நீங்கள் செட்டில் பண்ணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ ராகு பார்த்திங்கன்னா 10க்கு வர்றதுனால இன்னும் உங்களுக்கு மென்மேலும் நன்மைகள் தான் அதிகரிக்க போகுது. ஸோ அதனால் எல்லா விஷயத்துலையுமே இந்த டைமில் தைரியமாக இறங்கலாம். ரிஷபராசி நேயர்களுடைய உத்தியோகம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதாவது வேலைக்காக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நல்ல ஒரு பணி கண்டிப்பாக கிடைக்கும். இது வரைக்கும் இருக்க வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு செய்யலாமா அப்படின்னா கூட அதில் உங்களுக்கு நல்லது நடக்குமானலாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. நீங்கள் என்ன செஞ்சாலுமே இந்த டைமில் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் இருக்குது. ஸோ எதிர்பார்த்தபடி நல்ல பணியும் கிடைக்கும். அதே போல் நல்ல நிறுவனத்தில் வேலை செய்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நிறுவனம் சார்பில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கொடுப்பாங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா திருமண ஒரு யோகமும் இருக்குங்க. ஸோ கல்யாணம் ஆகாமல் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு எல்லாமே குரு பலன் அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ஸோ குரு பலன் கிடைக்குது அப்படின்னா திருமணமாகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எல்லாமே நடக்கும். ஸோ அதே போல் தான் ரிஷபராசினியர்களுக்கு இப்பயும் எல்லாமே சிறப்பாக இருக்குது. சுபகாரியங்கள் ஏதாவது உங்களுக்கு நடக்குங்க. அது இல்லாமல் இந்த டைமில் தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா சிறப்பான லாபத்தை பார்ப்பீங்க. முதலீடுகள் அனைத்துமே உங்களுக்கு லாபங்களை தான் கொடுக்க போகுது. பல மடங்கு உங்களுக்கு லாபங்களானது கிடைக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில் வாழக்கூடிய ஒரு அமைப்பானது ரிஷபராசி நேயர்களுக்கு இப்போ கிடைக்க போகுது.
மேலும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்குங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த அப்ஜெக்ஷனுமே இல்லை, மற்றவங்க வந்து அப்படியே ஏற்றுப்பாங்க. ஸோ அவர் சொன்னால் சரி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு பெயர் மரியாதை எல்லாமே வந்து கிடைக்கும். மற்றவர்களிடத்துல நமக்கு மதிப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அது நம்ம என்ன தான் நல்லது செஞ்சாலும் வந்து கிடைக்கவே கிடைக்காது. அவப்பெயர் தான் நமக்கு கிடைக்கணும்னு இருக்கும் பொழுது அதை மாற்றுறதுக்கும் முடியவே முடியாது. ஆனால் இந்த டைமில் ரிஷபராசி நேயர்களுக்கு அப்படிலாம் கிடையாதுங்க. உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகமாகும், உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மதிப்பு அதிகமாகும். ஸோ நீங்கள் செய்யக்கூடிய சின்ன உதவிகள் கூட ஒருவருக்கு மிகப்பெரிய அளவில் வந்து தெரியும். ஸோ இதனால் அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப வந்து நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக வந்து மாறுவீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் உங்களுடைய திறமைகளை வந்து நீங்கள் மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யுங்க. அதாவது இந்த திறமைகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் கூடுதல் பயிற்சிகளை எல்லாம் நீங்கள் மேற்கொள்கிறது இன்னுமே நல்லது. பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன்களை இன்னுமே வந்து பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு இன்னுமே வந்து சிறப்பாக இருக்குங்க. தொழிலில் புதிய விதமான முயற்சிகள் வந்து செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் செய்யுங்க. அதாவது இதுதான் உங்களுக்கு மிகச்சரியான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு செய்யக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கும். அதனால் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தான் நம்ம வந்து ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்கனாலுமே உங்களுக்கு பிரச்சனைகளோ பாதிப்புகளோ எதுவுமே வந்து இருக்காது. குறிப்பாக எதிர்ப்புகள் கூட வந்து இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை உங்களுடைய இஷ்டப்படி தாராளமாக வந்து செய்ய முடியும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா யாருடைய தூண்டுதலின்படி இல்லாமல் உங்களுடைய எண்ணங்கள் என்ன சொல்லுதோ அதை மட்டுமே வந்து செய்ய போகிறீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சமானதை நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க. அதனால் அதை வந்து நீங்கள் தூர போடவே மாட்டீங்க. இஷ்டப்பட்ட விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து செய்ய போகிறீங்க. இதனால் உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் ஏற்படுமா அப்படின்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க. எல்லாமே வந்து நல்லா தான் நடக்கும். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது. சொல்லப்போனால் உங்கள் லைஃபே வந்து செட்டில் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தாங்க இந்த நேரம் இருக்குது. லைஃப் செட்டில் ஆக போகுது அப்படின்னா யாருக்கு தான் வந்து சந்தோஷம் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது. கடன் பிரச்சனைகள்லாம் எவ்வளவு இருந்தாலுமே அதெல்லாம் வந்து அடைச்சிடுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து காணாமல் போகக்கூடிய ஒரு நேரம் தான். கடினமான உழைப்புகளை நீங்கள் கொடுங்க, அதுவே உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும். ஸோ நேர்மை உண்மை உழைப்பு இது 3 தாங்க உங்களுக்கு. இதை மறந்துடாமல் நீங்கள் இருங்க. இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனிமையானது அதிகரிக்கும். ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும். கணவன் மனைவி உறவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு அந்யூன்யமானது கிடைக்கும். குடும்பத்தோடு நீங்கள் வெளியிடங்களுக்கு போயிட்டு வருவீங்க, சுற்றுலா போயிட்டு வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்திற்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலியோட குலதெய்வத்துக்கு போய் ஒரு வழிபாடுகள் வந்து செய்துட்டு வாங்க. அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத கோரிக்கைகளை வந்து வச்சுட்டு வாங்க. இந்த வருடத்தில் உங்களுக்கு அது எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனம் விட்டு பேசக்கூடிய நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு சூழ்நிலைகள் இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காம கூட போயிருக்கும். இப்போ அந்த சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும். ஸோ அதனால் மனம் விட்டு பேசுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை மற்றவர்கிட்ட சொல்லும் பொழுது அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் வந்து பண்ணுங்கள். மேலும் இந்த டைமில் வீண் விரயங்கள் எல்லாமே வந்து குறைய தொடங்கி சேமிப்புகளானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ சேமிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் ரிஷபராசி நேயர்களுக்கு இதை வந்து எடுத்துக்கலாம். உற்றார் உறவினர்களுடைய வருகையும் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால வீட்டில் மகிழ்ச்சியானது இருக்கும். சகோதரர் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் உணவுத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கெல்லாம் இந்த டைமில் உங்களுடைய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா அபரிவிதமாக இருக்குங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் இந்த மாற்றங்களை வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் கவனமாகவும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் இருக்கணும். அதாவது உங்களுடைய தாயினுடைய உடல் நலத்தில் நல்ல ஒரு கவனம் செலுத்துங்க. 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோடு இந்த கிரகம் வந்து இணையறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும். எச்சரிக்கையாகவே இருக்கிறது எப்போதுமே நல்லது தாங்க. காய்ச்சல் சளி இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் அலட்சியம் வந்து காட்டவே கூடாது. அதற்குரிய சிகிச்சைகளை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். மேலும் பிடிவாத குணங்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு வந்து போங்க. இந்த டைமில் பெருமாள் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு இன்னுமே நல்லதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக முடிஞ்சால் பெருமாள் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சிகள் எல்லாம் வந்து கிடைக்கும். இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் ரிஷபராசி நேயர்களாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் யாருக்கெல்லாம் பெருமாளை ரொம்பவே பிடிக்குமோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற இந்த நாமத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பெருமாளுடைய அருளாசியோட இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே வந்து அமையும்.
இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் திரும்ப நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.